தேவையான ingredients cabbage, beans, onion, carrot, cauliflower, salt, oil, ketchup, ginger garlic paste, green chilli, corn flour, green chilli sauce, soya sauce and basmati rice. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை ஃபர்ஸ்ட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். அந்த காலிஃப்ளவர் என்ன பண்றது? இதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது பண்ணிட்டு ஒரு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் கரம் மசால் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இப்போ கலக்கிக்கலாம். சைடில் சில்லியை வந்துட்டு பொரிச்சிட்டு இருக்கோம். ஆயில் ஊற்றிக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். வந்துட்டு அடுத்து பீன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து கேரட் போட்டுக்கலாம். அடுத்து கேபேஜ் எடுத்து போட்டுக்கலாம். கேபேஜ் போட்டு மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வந்துட்டு நம்ம ரைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அடுத்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிரீன் சில்லி சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு காலிஃப்ளவர் சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கெச்சப் கூட சாப்பிட்டுக்கங்க. சாப்பிட்டு வராது எப்படி இருக்கு? யம்மி. சூப்பர். ஓகே, இது மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அடிச்சு ஆன்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ.